மாதிரி கூட்டம் இருந்துச்சு. இப்போ அங்கன கம்மாயில் கட்லா மீன் ஏழை விடுற ஆளுக மாதிரி. அவ்வளோதான் என் தலையெழுத்து. அவ்வளோதான் என்ன நடந்தாலும் இவன் போக மாட்டான் போல. இவன் கூட வந்தாலும் வண்டியை விட்டுட்டு போயிட்டான். எங்கிட்டு போகிறது? தெற்க போனால் முனி அடிக்கும், வடக்க போனால் ஒருத்தன் நாண்டுக்கு நின்றானேன்னு உட்காந்து. இந்த ராஜபாட்டு வரும்போது சில ஊர்களில் 4 பேர் 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 5 பேருமே புழுதி மண்ணில் காலவாசலில் வேலைவார்த்தைய மாதிரி பிறண்டு தண்ணியை போட்டு உருண்டு அந்த 5 பேர் நாடகத்தை கட்டி நிப்பாட்டி பார்க்குற ஆள் கிடையாது. ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். அவள் போகும்போதே நாடகத்துக்கு போயிட்டு பாதி நேரம் வந்து கதவை தொட்டினேன்னா என் பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன். உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதுரா, விடிய விடிய இருந்ததுனே வரணும்னு பொண்டாட்டி சொன்னாலே போனோம்னா நாளைக்கு உழ வைக்காமல் போயிடுவா. பிள்ளைகளுக்கு நம்ம உழ வச்சா அடுப்பு வேற விட்டு விட்டு எரியுது. பொண்டாட்டி பயந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருப்பேன். இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். வாங்கப்போ வாங்கப்போ, சொந்தக்காரர்கள்லாம் இவ்வளோ நேரம் கழிச்சு வரக்கூடாது. கேகேஆர் பாஸ்போர்ட் புதுநிலைப்பட்டி கே சின்னத்தம்பி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 201. நன்றி நன்றி நன்றி. 3வது ஆள் இந்த ஏன் தெரியுமா பேய்க்கு பயப்படுறாங்க? உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் பரம்பரை கூடாங்க. நாங்கள் எங்கள் பாட்டேன் எங்கள் ஐயா எங்கள் அப்பா பார்க்குறாங்க. இப்போ அழகுமலையாந்தே நம்ம குலசாமி 18ஆம் படியான். எந்த பேய் பிடிச்சாலும் பொம்பளை ஆளுக்கு விரட்டிடலாம். ஆனால் மதுரை பாண்டி முனியை பிடிச்சுன்னா லேஜா விடாது. சுருட்டுலாம் கேட்கும், சுருட்டு கேட்கும், சரக்கு கேட்கும். புருஷன் அன்னைக்கு தான் நொந்து போவேன், புருஷனை போடா வாடான்னு. அதே மாதிரி பொம்பளை ஆளுக எப்போ புருஷனுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னா மாலை ஓடும் போது தான். மாலை ஓட்டா புருஷனை முட்டைக்கோசு இல்லையாடின்னு மற்ற நேரம் கேட்டால் இருக்குத சாலுப்படியா என்ன முட்டைக்கோசு கருவாடு பொறிக்கல, என்ன கருவாடு உங்கள் ஆத்தா விட்டு கருவாடு. அந்த மாலை ஒரு டைம் ஒரே வார்த்தை தான், சுவாமி வாருங்கள் சாமி. இலையை போட்டு விட்டேன். விரதம் விடலாமா? விடலாம் முருகா. அவர் முருகா கொஞ்சம் டச் ஆகுது, தள்ளி உட்காருங்கள். ஆகட்டும் சுவாமி. ஏன் இன்னைக்கு அப்பளப்பு பொறிக்கவில்லை? நாளைக்கு செய்து விடுகிறேன் முருகா. மற்ற நேரம் பொண்டாட்டிக்கு லைட்டாக டச் பண்ணால் கூட எத்துற விஜயகாந்த் ஐயா மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு எத்து. இந்த 3 ஆள் சொன்னா 3வது ஆள் யார் தெரியுமா? ஊருக்கு போக பசுக்கு 2 ரூபா தேவைப்படும். இவன் போதையில் கண்ட இடத்துல பிறண்டிருப்பேன். 2 ரூபாயா அடுத்தவங்கிட்ட கேட்டால் நீ என்ன ஊர்னு கேட்பேன். நான் என்ன ஊருன்னு சொன்னால் நம்ம ஊருக்காரங்கிட்ட தெரிஞ்சுன்னா நமக்கு அசிங்கமே. ஒன்றுக்கு இருக்கும்போது அங்கன விழுந்திருக்குமோ அந்த 2 ரூபா? ஒருவேளை இங்கன தண்ணியை உட்காந்து கப்பில் ஊற்றணுமே, எங்கன விழுந்திருக்குமோ? விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போவோம்னு ரோசத்தில் உட்காந்துருப்பேன். 4வது ஆள் நாய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இன்னி இடத்துல போனால் அவன் கதிரச்சி விட்டு நாய் அன்னைக்கே நம்மளை விரட்டுச்சே. 5வது ஆள் யாருன்னா மைசெட்டுக்காரதே. இவங்க எப்போ முடிச்சு தொலை வாங்கி நம்ம கலட்டணுமே. காது ஊத்து வீட்டில் வேற 5000 வாங்கிட்டோமே. அவன் 5 மணிக்கு கட்ட சொன்னானே, 6 மணி ஆயிடுச்சுன்னா 2 ரூபா பிடிப்போம்னு வேற சொன்னானே. ஓ நிலைமை என் நிலைமை ஒன்று தான். என் டிரைவரை போய் பாரு, மருதமணி மாதிரி பரவாயில்ல. சில பேர் இந்த போதையில் பார்க்குற ஆளுக்கு என்ன அடையாளம் தெரியாது. நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். நாடகம் முடிஞ்சு காலையில் வாக்கிங் போகிறோம், நடந்து போகிறேன். ஒரு ஆள் சீமக்கரில் வெளியே இருந்தவன் திகுன்னு ஓடியாந்தேன். அண்ணே உங்கள் நாடகம்னா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்துக்கும் உசுருனே. எங்கள் ஆத்தா சாக போகிற காலத்தில் கூட உங்களைத்தானே பார்க்குது, நீங்கள் எங்கள் கடவுள்ன்றேன். சரி ரொம்ப நன்றி. ஆனால் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன், என்னால் அது ஈரக்கொலையே கருகி போச்சு. உன்னை மாதிரி எவனும் பெட்டி வாசிக்க முடியாதுன்றேன் என்னைய. அப்போ என்ன லட்சணத்தில் நாடகம் பார்த்துருக்கேன் பாரு. அப்போ வர்ற வட்டமெல்லாம் ஒரு ஆப்பை சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். அதனால என்ன சொல்கிறேன்னா, அது வள்ளி திரும்ப நாடகம். என்னை இப்போ பொம்பளையால் பார்க்கும்போது எதோ பாவம் கறிக்கடை வச்சிருப்பேன் போல, சிப்பா கிப்பாம இருக்கேன். கிடையாது. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராசன் தலைவர் மைந்தேன்.
எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினி. எங்கள் அப்பா நம்பிராஜன் தொடர்ந்து பாட்டேன் போட்டேன் காலத்தில் குறிஞ்சி நாட்டில் அவர் தான் தலைவராக இருந்தார். பாட்டே இருந்தார், ஐயா இருந்தார். எங்கள் அப்பாவும் பாவம் 30 வருஷமாக அவர் தான் தலைவராக இருந்தார். போன குறிஞ்சி நாட்டு தேர்தலில் ஒரு ஓட்டில் தோற்று போனார். கிறகம் விடலை. எங்கள் அப்பா கோயிலுக்கு கிடாயை நேர்ந்து விட சொன்னால் செம்புரியம் கூட்டு புருவ குட்டியை நேர்ந்து விட்டு ஒரு ஓட்டு தான் எங்கள் அப்பா தோற்று போனார். அப்புறம் ஊரே கூப்பிட்டு பாலில் சத்தியம் பண்ண சொன்னோம். இந்த ஒரு ஓட்டு எவன்டா போட்டதும் எங்கள் அப்பாவை சத்தியம் பண்ண சொன்னால் மாட்டேன்ட்டார். அவன் தான் எதிர்கட்சியில் ஓட்டிருக்கேன். கிறகம் எங்கள் சாமி துடியாக இருக்கும். ஓட்டு போடும்போது அந்த சீல் இருக்குல்ல, ஓட்டு போடுற ஸ்டாம்பு குத்துவாங்கல்ல, இப்போ தானே கம்ப்யூட்டர் மிஷினு, இந்த ஸ்டாம்பை தூக்கிக்கிட்டு சாமியை கும்பிட்டுருக்கேன். சாமி இறங்கிருச்சு எங்கள் அப்பாவுக்கு. அந்த இடத்துலையே சாமி வரணும். மங்கு மங்குன்னு குதிச்சாங்கன்னு இருக்க மைட்டப்பாலாம் தட்டி விட்டு ஓட்டு போடுற அதிகாரி பொம்பளைய தலையை பிடிச்சி ஆட்டியிருக்காரு எங்கள் அப்பா. அது ஒட்டு மசராகி பிடுங்கி விழுந்து எங்கள் அப்பா நின்றது புளிய மரம், எதிர்த்து நின்றவன் தென்னை மரம். சரி, நாளை பொண்ணு அவன் மரத்தில் இளநியை வெட்டி குடிச்சுக்கணும்னு அதில் ஒரு குத்த குத்திட்டு ஆசைப்பாக போச்சு. வீட்டுக்கு வந்தவொடனே எங்கள் அம்மா ஆலாத்தியோடு நின்றுச்சு. ஜெயிச்சிட்டியான்னு. தோத்துட்டேன் நங்கை மோகன்னு சொன்னார். இனிமே முகரில் முழிக்காத, ஒன்னே உனக்கு நான் பாய் விரிச்சேன், முந்தானி விரிச்சேன், 7 உள்ள 10 வெளியே ஓடான்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா ரோசப்பட்டு கயத்தை எடுத்துகிட்டு போய் நிற்க போனார். நிற்கலை. கயத்தை கொண்டு போய் நிலா வெளிச்சத்தில் பார்த்துருக்கேன். அது அருணா கயிறு. திருப்பி எப்படியாவது செத்து போட முண்டு நைட்டு 3 மணிக்கெல்லாம் கொச்சை கயிறை எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா இந்த மரத்தில் தான் நிற்கணும்னு பகலில் பார்த்துட்டு வந்திருக்காரு. மரத்தில் போய் நிற்கும் போது நம்ம சாமியை கும்பிட்டு நிற்போம்னு மேலே அண்ணாந்து சாமியை கும்பிட்டுருக்காரு. சாமி வந்துருச்சா? எங்கள் அப்பாவை கூட துணைத்தலைவருக்கு போட்டி ஓட்டவே தூக்கு போட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா பயத்தில் மிரண்டு போய், இவனுக்காவது சாக போகிறவனுக்கு பயம் வருமாடா, திகுன்னு விழுந்து கம்மாயில் அரைச்சி இப்போ கோடாங்கி 72,000 ரூபா செலவு பண்ணேன். பேய் குடிச்சு ஆட்டி. சரின்னு மருந்தை குடிச்சிட்டு செத்து போவோம்னு வீட்டில் உள்ள பாட்டில் திறந்து சுடுதண்ணியில் டாக்டர் குடிக்க சொன்னாராம். சரி, நீ எந்த மருந்து குடித்தாலும் சுடுதண்ணியில் கலந்து குடின்னு சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிருக்காரு. விடிய காலம் எங்கள் அம்மாவில் எசிப்பி, மருந்தை குடிச்சிட்டேன் செத்து போயிடுவேன், எந்த பாட்டில் ஐயா குடிச்ச அப்படின்னு போய் எங்கள் அம்மா இந்த பாட்டில் தானே எங்கள் அப்பா காமிச்சிருக்காரு. எங்கள் அம்மா விளக்க மாற்ற எடுத்துட்டு 2 அடி அடிச்சிருக்கு தலையில் எங்கள் அப்பாவை. அது மருந்து கிடையாது முருகா, அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்குற டானிக்கையை குடிச்சிருக்கேன். உனக்கு சாவு வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க. சரி, எப்படியா செத்து போகணும்னு அப்பா முடிவு பண்ணி கயிறை எடுத்துக்கிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் பெரிய மரம், நம்ம ஊருக்கு அம்மா பெரிய கம்மா கரை ஒசத்திட்டாங்க, அதில் போய் உச்சி கொப்பில் கயத்தை போட்டுக்கிட்டு குதிச்சிருக்காரு. கழுத்தை அறுத்து செத்து போயிடுவோம். கொப்பு ஒடிஞ்சு அவன் நின்றது முருங்கை மரம். கொப்பு ஒடிஞ்சு விழுகிற நேரத்தில் கிரகம் பிடிச்ச எவனோ வயிறு செல்லைன்னு அங்கே வெளியே இருந்திருக்கேன். அவன் குண்ட நரம்புலேயே விழுந்து அவன் முட்டு வாயில் வெட்டி அவன் அப்பயே வந்துட்டேன். 3,4 லட்சம் ஆஸ்பத்திரி செலவு ஏற்றுக்கிறான்னு ஒரு 2 வீட்டை விற்று கட்டி அதில் எப்படியோ எங்கள் அப்பா விழுகும் போது அங்கே மடை கம்பி கிடந்திருக்கு, எத்து போய் வெதரில் ஊற்றி பிடிச்சி ஓடியாந்தது. அப்பா ஏதாவது அமுக்குடான்டாரு. நான் இருட்டுக்கு அதுக்கும் தூள் எடுத்துகிட்டு போய் அமுக்குறேன். வெளிச்சத்தில் பார்த்தா மிளகாத்தூள் எரிச்ச தாங்காமல் தண்ணிக்குள்ளே வச்சா ஆறிரும்னு போய் வச்சாரு. எங்கள் அம்மா அந்த நேரம் சுடு தண்ணியை போட்டு கொட்டைக்கு வந்த சோதனை நான் என்ன செய்வேன். சரின்னு நான் என்ன பண்ணேன், புண்ணு வீங்கிக்கிருச்சு, ஒரு கவக்கம்பை வெட்டி முட்டு கொடுத்து பிதுக்கு மருந்தை போட்டு விடுப்பான்ட்டாரு. பிதுக்கு மருந்தை போட்டு விடுறேன். அது கோல்கல் டீப்பு எரிச்சா தாங்காமல் சண்டாலே. சரின்னு அம்மா சொன்னிச்சு, வெளியே தெருவு போவேனாங்க, நான் இருங்க நான் எடுத்து போட்டுக்கிறேன். எங்கள் அப்பா கூச்சை போட்டுக்கிட்டு சீமக்கருவு தூரில் போய் இப்படி வெளியே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு 4 வயலுக மொயக்கண்ணி கட்டியிருக்காங்க. மொயக்கண்ணி கட்டிட்டு மொய எப்படியும் தடம் கிடக்குங்க, விழுந்துடும், இதில் தான் புழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி விழுந்துருமுன்னு விடிய காலம் 5:30 போல் அவங்க வடச்சட்டி மிளகாய் எண்ணெய் உப்பு கடுகு திங்கிறதுக்கு இலை முதற்கொண்டு கொண்டு போயிருக்காங்க.
எப்படியோ ஈர நேரத்தில் விழுந்தது, ஒரு கண்ணி அத்துட்டு போயிடுச்சு. அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், ரொம்ப தூரம் போயிருக்காது, தடத்தை பார்த்தே முயலை கொண்டு வருவோம்டான்னு. தடத்தை பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க. அந்த தடத்தில் எங்கள் அப்பா தடம் இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க எங்கள் அப்பா வெளியே இருக்கிறது. அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், முள்ளலி மாதிரி தெரியுதுன்னு. ஒருத்தன் தரங்க கொண்டுட்டு ஓடி இருக்கான் குத்துறதுக்கு. அதில் ஒரு சின்ன பையன் சுதாரிச்சு எப்படியோ சீனிக்கல்ல எடுத்து கவட்டா புள்ளியில் அடிச்சிட்டேன் சட்டார்னு. அதோட எங்கள் அப்பா அந்த கல் எப்படியோ வெதருக்குள்ளே போயது குலேசா. கடைசி வரைக்கும் என்ன எங்கள் அப்பா அந்த வேதனையில் எங்கள் அம்மாவை என்ன பண்ணாரு? தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணு வாக்க போயிருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பொண்ணு எப்படிம்மா இருக்கணும்னு. எங்கள் அம்மா சொன்னிச்சு, ஒரு பக்கம் நட்டுட்டு போனான்னா பின்னாடி பறிஞ்சுக்கிட்டே வரும். என்ன அப்படி ஒரு ராஜியான ஒம்பளையாம். தீச்சட்டிக்கு முத்துமாரி கோயிலுக்கு காப்பு கட்டி எரிஞ்சட்டியை பிடிச்சிருக்கா, தீ எரிஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு பத்தினி. சரின்னு போன நேரம் நல்ல மூர்த்த நேரம். பூ விலை 100 பூ 300 சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, காசை கறியாக்க வேணாம், அங்கிட்டு பாருங்கள் எருக்களம்பூ கிடக்கு, எருக்களம்பூ ஒடிச்சு கொண்டு போய் தலையில் வச்சுருக்காங்க. அப்படியே எருக்கம்பால் அடிச்சு பிடிச்சி இந்த ஒத்த கண்ணை மட்டும் சுண்டி சுண்டி அழகு வட்ட பிள்ளைனுங்க. அம்மா சொன்னிச்சு, நான் பூ வைக்க போக முடியல, கொட்டை பிரச்சனை இல்லை, அதனால் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும். இந்த ஐயனாரும் ஐயனாரே ஏய் அரும்பு குறையக்கூடாது. நாளைக்கு காலையில் 18ஆம் படி வாசலில் என் பொண்டாட்டியை தாலி கட்டுறேன். 5 மணிக்கெல்லாம் கிடாயை அறுத்துருவேன், இல்லாட்டா 12 மணிக்கு மேலே அறுத்தா தண்ணியை போட்டு செவரோட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்க. அரும்பு குறையக்கூடாது. பொம்பளையாலாம் வரும்போது வாழை மரம் கட்ட மாட்டேன், வாழைக்காய் ஆளுக்கு 2 பிச்சுட்டு மசுறுபடி சண்டை ஓடுவேன். அது பேர் என்ன கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னிச்சு, என்ன பேர்? புவனேஸ்வரி. இந்த ஊரில் கால் எடுத்து வைக்கணும், மழை பெஞ்சு நீங்கள்லாம் தண்ணியில் மிதக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. என் பொண்டாட்டி வருங்கால மனைவி. ஜோசியர் சொன்னார் 12:50 என் கிரகம் விளையிருமுன்னு. என்ன மஞ்சூரட்டு மாடுதை அவுத்து விட்றாங்களா? புவனேஸ்வரி வந்துட்டாளா? என்ன கட்டி பிடிக்கிறா, புத்து மாதிரி குத்துதே, கரையான் புத்து மாதிரி குத்துதடா. என்னடா இந்த கையை எங்கனே பார்த்துருக்கனே, 2 சம்சா தீந்துட்டு இன்னொரு சம்சா கேட்குற கை மாதிரியே இருக்கு. போனா அதெல்லாம் ஃபஸ்ட் நைட்டில் பார்த்துக்குருவோம். இங்கிட்டு வாடா என் தங்கம். வெக்கமா இந்த வலச காலைகனே பார்த்துருக்கேன். அதே களைக்கொட்டு கால், அதே பித்தவர் எவன் கூடிய கெடுக்க இந்த கால் இருக்குது. இதோ நம்மளா ஒரு கற்பனை பண்ணக்கூடாது. அம்மா சொன்னிச்சுல, பெற்ற தாய் சொன்னதை கேட்கணும். அளவு வட்ட பிள்ளைன்னு அம்மா சொன்னிச்சு, அவசரப்படக்கூடாது. ஐயா அம்பலர் ஐயா, இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கியா? யாரோ வந்து ஓடுற மாதிரி இருக்கு. பூங்காத்து திரும்புமா என்ன மீனா உரைச்சிக்கிட்டு இருக்க வரைக்க? ஏன் பாட்ட விரும்புமா லேசாக சுருங்குமா? கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தா. ஏன் ரேசங்கல்ல வேலாத்தானா? இந்த வாய்ஸ் எங்கனே கேட்டிருக்கேன். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணு மூடு கொஞ்சம் நான் காத்துறேன். ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வெத்து வைக்கவா? ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்களா குளிராக. என்ன மச்சான் அதுக்குள்ள பெருமூச்சு விடுற? அவ்வளோதான் விதி, அவ்வளோதான் கொடுத்து வச்சது. அவ்வளோ யார்கிட்ட மச்சான் கொடுத்து வச்ச? இருமா இருமா கொஞ்சம் நேரம் படபடன்னு வருது, ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம் டைம் வாங்கிக்கிறேன். படபடன்னு வருதா? இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள படபடன்னு வருது. அது மூஞ்சிய பாருங்கத்தான், இருதலை முனி பாம்பு மாதிரியே. உண்மை ஒன்று கேட்பேன், 50 ரூபா சேர்த்தா. உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொல்லு. டோட்டல் புதுக்கோட்டை மாவட்டமே தப்பு பண்ணி வச்சதா. என்னமோ திருமயத்துல பாட்டில் வறக்கிற உம்பளை மாதிரி இருக்காவ. பக்கத்தில இருப்பேன், போதும் கொஞ்ச நேரம் இருங்க மேடம். ஐயோ, யாராவது பிரஷர் மாத்திரை வச்சிருக்கீங்களா? ஐயோ மச்சான், மாத்திரையா போடுவீங்க நீங்க? இருமுண்டை அரைஞ்சூருவேன். ரொம்ப நடிக்காத செகுல இதை அரைஞ்சூருவேன். எந்த யாத்தா அது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு. சரி, எந்த பைய குடியை கெடுக்க முகத்துல 77 ஒட்டு வச்சிருக்கேன். ஏத்தா இரசு அடிக்காம பேசுதா ஓட்ட பொண்ணுக்கு அதுக்கும் அவனுக்கு பொச்சு பொச்சுன்னு அது காலம் பாடுறா. ஐயோ அப்பா, வாங்கருவா மாதிரியே. ஏன்னே உங்க எல்லாத்தையும் கேட்குறேன், இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்களாம் வீட்டுக்கு போவீங்களானே? வாங்க மச்சான். ஆனா 1 8 1 மிச்சம். நம்ம வீட்டுக்கு கரண்ட் புல்லு குறுக்கியா வரவே மாட்டாங்க. மயத்தை புடுங்கினவில்லை. நீ வேணா ஒரு 600 ரூபா கொடுத்து வச்சுக்கவே. இந்த பார்க்குறேன், உண்மையிலேயே பொம்பளை தானான்னு பார்க்குறேன். அது பொம்பளை இல்லைப்பா, 350 ரூபா சம்பளத்துக்கு வந்து அத்தை கூலி முண்டை. ஏப்பா காஞ்சி வச்சு மயிர் மகளே, ஏப்பா இந்த சாக்கெட்டுக்குள்ள என்னமோ கரையான் புத்து வளர்த்த மாதிரி. அப்பா அம்மா, பெரியம்மா. பெரியம்மாவா? இதுக்குதான் உன்னோட சீண்டு வருது. நான் மாட்டேன்டா சொன்னேன், காலில் விழுகுற. எதுக்கு எதுக்கு மாட்டேன்னு சொன்னேன்? நான் இன்னைக்கு மாட்டேன்டா, நீ ஏன் காலில் விழுகுற? நீ சொன்னணும்னு நான் வருவேன், அதுக்கு போய்கிட்டு எதுக்கு? நீ வரவே நாம தானே காலில் விழுந்தேன். ஏன் போனா ஏன் மச்சான் வாய பக்கத்தில் கொண்டு வராத. இரசு அடிக்கலடா, எனக்கு அப்படியே தையல் போடுறது மாதிரியே இருக்காடா. நான் என்னடா செய்வேன்? ஐயோ, ஆனால் உன் கூட இந்த நாடகத்தை நடித்து இந்த காசை வாங்குறேன் பாரு, எனக்கு எவ்வளோ மயர்ன தைரியம். அவங்களுக்கு தெரியாது, உன்னைய பார்த்தா அப்படியே நட்டுவாக்காளி மாதிரி தான் தெரியும். ஐயா, நாடகம் பார்க்குற ஆளுங்க யாராவது ஒரு 200 ரூபா கொடுத்து வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அனிதா, உன் வாழ்க்கையை போட்டி விட வந்த உன் சக்காலத்தி. அடியே சக்காலாத்தி, என் மானம் கட்ட முண்டை, என் சக்காலாத்தி என்ன அப்படி வந்திருக்கிறியா? என்ன அப்படி வந்திருக்கியா? கையேடு கையேடு கையேடு. புவனா, சண்டை வேணாம். புவனா, சண்டை வேணாம். ஏண்டி எடுவட்டவள? உன்னை அதுலயே முடிச்சு ஏண்டி உனக்கு இருக்குது மடுவு தெரியுது புவனா. ஏண்டி உனக்கு புருஷன் இருக்குன்னா ஊர்ல போய் தெரியும். நீ புரிஞ்சு போய் பணமரம் தன்ன மரத்துல நீ போய் செந்தடி போட்டு தடாவு கொட்டறன்னு. யாரு புரிஞ்சு? நான் எல்லா நாளும் கடுத்து புள்ள நாளும். நீ சும்மாறா, நீ ஒரு அவசாரி பைய, உலக அவசாரி ஏ அப்பா, என் காலெல்லாம் பெரியாடி நீ. போச்சுடா. நான் இனத்தை சொல்ல போறேன். எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தையாம் பிறந்தான ஒப்புவா? அத்தா, தயவு செஞ்சு உன் காலை காட்ட. கொஞ்ச நேரத்துல அனாதைய கொள்ள தெரிஞ்சுக்கிட்டு. நான் கால்ல கோர்த்தலா இல்ல கையில ஏய், கோர்த்தலா? இங்க இரு, எதை வேணாலும் பேசு. மண்டையில கோர்த்தலா? என்ன அவன் மைய வச்சால மருந்து வச்சால என்னவே போட்டு அடிக்கிறேன் அவதாரி மேல. ஏண்டி ஆயிரம் தான் அவருக்கு முத பொண்டாட்டி. நீ புருஷன் கிடைக்கணும் இந்த மைசூர் பாரு.
போய் அந்த அண்ணன் திருவிழாவை பாரு. அப்புறம் எனக்கு அண்ணன் வேணும் மானம் கட்டவளா அண்ணன் வேணும்டா. அது அவங்க பேருடி. போடு போடு போடு. ஆஹா நல்ல மருந்துடா. அத்தி ஆசிட்ல வச்சுட்டேன். போனா என்ன போனா நவனா. ஆஹா பூவனா நீ இல்லாட்ட செத்துருவேன் போவனா. அத்தே இது காக்கா மாதிரி கிடக்குது. என்ன போவனா அதுக்குள்ள அழகு மலையாளுக்கு முடி இறக்கிட்ட. இந்த மண்டையில வச்ச முடியத்தானே எங்க நானாக்குது அதைத்தானே புடிஞ்சிட்டானா அங்க. ஐயோ என்னடா கதவாளி மட்டவாளி மட்டும் சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க. இந்த நாடகத்துக்கு கோவில்பட்டியில வந்து கோயில்பட்டியில இந்த நாடகத்துக்கு இந்த நாடகத்துக்கு வந்து ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சாங்கன்னா இந்த வட்டாரம் பூரா மக்கள் பூரா பெருமையா பேசுவாங்க. என்ன அப்படி பெருமையா பேசுவாங்க? இந்த நாடகத்துல ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்கினான்னு சொல்லட்டும். அம்மா வானத்தில்
100 வயசுக்கு நல்லா இருக்கு. அண்ணா அம்மா என் சக்கா உனக்காக அண்ணே தொண்டியில இருந்து திருக்க கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணே திருக்க கருவாடுனா எலும்பு கூட நல்ல சுவையா இருக்குண்ணா. உனக்கா வாழு வலி நொறுக்கு கடிச்சு திங்கலாம். இந்தா. அண்ணே எங்க கருவாடை பாரு காய போட்டு நேத்து மழை வந்து நெத்திலினே திருக்கல்ல திருக்க நான் தான். நெத்தில இப்பதான் உனக்கு நாத்துனா. அப்ப இவ இளையவடியா இளையவடியா இவ இளையவடியா அவதான் மூத்த தேவடியா ஏய் மூத்தவடியா. ஐயோ வணக்கம் அண்ணியாரே. தர்ப்ல என் கண்ணுக்கு முன்னாடி வரவே கூடாது. எவ்வளவு அழகா இருக்காங்க சத்தியமா என் குடும்பத்தை கெடுத்தவளே அவதான். இங்க வாங்களேன். எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொள்ளும் பேரழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அழகெல்லாம் உங்கள்ட்ட மொத்தமாவே இருக்கு. நீ காலையில அரவிந்த் கொண்டை மாதிரி கூட்டு போய் இது அழகு காக்கு. அண்ணே இவங்களுடைய மண்டை அழகு, இவங்களுடைய கொண்டை அழகு, இந்த பூ அழகு, இவங்களுடைய தொண்டை அழகு, இது என்னடி இது? அத்தா வள்ளி அத்தா இந்த ஆம்பளைக்கு பூரா அந்த மனுஷனுக்கு தெரியல என் மண்டை அழகு. இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு 63 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. அது என்ன 63 நாளைக்கு? ஏன் நினைப்பா இருக்குமா மச்சான்? சோத்துல கை வைக்கும் போது கூட இருந்தா அண்ணா அண்ணியாரே இங்க வாங்க. இதுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா மாசமா இருக்காங்களாம்ல. நீ வந்து அத்தை வேணும். நான் அத்தை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா வயிறு பெருசா இருக்குல்ல. அது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போ. எப்படி அனிதா அத்தை போயிட்டு வரேன் பெரியம்மா. எடா ரோபா மாதிரி ஆயிடுச்சு. அண்ணியாரே எங்க அண்ணா இருக்கட்டும். எங்க அண்ணன் நல்லா வச்சிருக்காரா உங்கள? நல்லா எங்க வச்சு சந்தோஷமா வச்சிருக்காரா? வைக்க எடுக்க வைத்தியம் எல்லாம் கொடுக்கறாரா? கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் என்னாச்சு? ஒரு தலைக்கு பூ கூட வாங்கி கொடுக்கல ஒரு கட்டன போட்டு. அவர் மண்டைக்கு ஆம்பளை அண்ணா. நாத்தனா சொல்லுங்க. மண்டைக்கு பூவும் கொடுக்கும். சரி அண்ணா ஒண்ணுக்கு ரெண்டா கட்டியாச்சு. நீ தான் வச்சு ஓட்டணும். வேற வழியே இல்ல. நீ தான் அந்த பால் பண்ணியை திறந்து வைக்கணும். எந்த பால் பண்ணிய? அண்ணா ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அப்பா அங்க போறதுக்கு முன்னாடி நம்மள வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாரு. ஐயா அந்த இடத்துக்கு ரூட் தெரியாது. யார்ட்ட போக சொன்னாரு? என்னன்னா இப்படி கேக்குறாங்க? எங்க அண்ணா சரியில்லையா அப்ப? அண்ணா எங்க வச்சனாரு? குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணுமா? எங்களை போன்ற பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்க வேண்டுமா? வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவல் போகும்போது இன்னும் வள்ளிய காவலுக்கு அனுப்பலன்னு சொல்லி எல்லா மக்களும் குறை கூறுறாங்களா அண்ணா? உங்க அண்ணன் உழுவாரா? நீங்க நல்ல பாருங்க இப்ப விழுவாரு பாருங்க. அண்ணா விழுந்து காட்டுனா. போத்தா உன் மேல கத்தால வாடையா இருக்கட்டும்ண்ணா. எல்லாம் அப்படிதான். மட்டும் மறி குழந்தை வாசமா அடிக்குதுன்னு சொன்னா அது கொஞ்சம் இதுல இருந்தேன். சரி அதனால அச்சச்சோ அண்ணா நமது தந்தையார் சொன்ன நந்தவனம் இதுதானோ? எங்க பார்த்தாலும் அண்ணன் ஒண்ணு மடங்கு புத்து புத்து குழுங்குகின்றனவே. மான் அண்ணா குதிரை மயில் தோகை மயில் அண்ணா முயல் எங்க அண்ணா மான் அம்மா அச்சோ அண்ணா அந்த மரத்துல குயில்கள் கூ கூவின்ற கூவுகிறது அண்ணா. இதெல்லாம் பாக்கும்போது ஊர்க்கார நினைச்சிட்டா என்னடா மனச்சுக்கு வந்த மாதிரி திராங்க மானுன்றாங்க மயில் இல்ல நம்ம வந்திருக்கிறது நந்தவனத்துக்கு தானே. இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. என்ன அந்த ஆணைய பாருங்க. எது ஆணை? அச்சச்சோ அது ஆடு. இந்த சினத்தவல்ல ஏய் ஆனை 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 இல்ல. எங்க அண்ணே மல்லிகைப்பூ மாதிரி இருந்தானே இப்ப பாரு மாரியாத்தோவில் மாவளை கடுத்து மாதிரியா பூ மலர்ந்து விரிஞ்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா அந்த வேட்டியை நல்லா மூடுறா. நான் இதை பார்க்க வாடா இறத்த இன்பமே உந்தன் மேல் பெண்மையோ இன்பமே உந்தன் மேல் பெண்மையோ நான் சொல்லும் என்னை நில்லாடும் பருவக்கொடி உந்தன் மேல்
எல்லாம் வந்துருச்சு அண்ணா. ஆமாதா. ஒரே விரட்டு விரட்டிடலாம். என்ன விரட்டிடு. நாத்துறாரே? என்ன ஒரே தட்டாவுல இப்படி இருக்கு? நாத்துனால பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். சந்தோஷம் தான். சத்தியமா சொல்றேன், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் ஆமா. தான். எல்லாரும் மகிழ்ச்சி. அம்மா, நீங்க தொட்டில தூங்கணும். அதுல படுத்தா தொட்டியே கிழிச்சுக்கிட்டா அவங்களே உட்காந்துருவாங்க. ஆளலாம் 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 சோ ஆளலமே சோ கெளுத்திக்கு தூண்டி கொடுக்குறியா? ஏய் அண்ணா, நீ பொண்டாட்டி வளர்த்த விதமே சரியில்லை. நான் வளர்க்கலத்தா. திறந்து காமிச்சிட்டு நிக்கிறாங்க. அது பெட்டி கடை வச்சிருந்து. சரி அண்ணா, இவ்வளவு நேரம் விளையாண்டீங்க, இனிமே ரொம்ப வில்லங்கமா முறை நல்ல முறை மீசையை முறுக்கி விடு. அண்ணனுக்கு முறையே வராது. டேய் அண்ணா, மீசையை முறுக்கு, நெஞ்ச வடச்சுக்கிட்டு நில்லு. கோபமா நாத்துனா ஆ? அவர் நெஞ்சி வரைக்கும் விட்டாரு. அண்ணா, இந்த பத்தியா மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகளின் மீது தவ ரிஷிகள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லி இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? வருவார்களா? அப்பேற்பட்ட முனிவர்மார்கள் யாராவது வருகை தந்தா பணிவான முறையோட ஆசீர்வாதம். பொண்டாட்டிகள் ஞாபகத்துல இருக்க கூடாது. இல்ல இல்ல, ஒண்ணுக்கு 2 ஒண்டாட்டி வச்சிருக்க. 2 ஒண்டாட்டி ஞாபகத்துல இல்லாம காவல கண்ணு கருத்தமா பார்த்தா யார் வர்றாங்க போறாங்கன்றது தெரிஞ்சிடும். அப்படியே அப்பேற்பட்ட தவரிசிகள் வருகை இருந்தால் வரட்டும். பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு பரமேது என்று காவல் செய்யக்கூடிய என்னை தங்கையே என்று அழைக்க வேண்டும். அழைக்கிறேன். அழைத்தால் ஓடோடி வருவேன். ஓடோடி சென்று வரட்டுமா? ஆம். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். புயல் உறுதிட்டா. அடி பாதகத்தி பாவாடை இல்லாம பாப்கார்ன் கவரை கட்டிட்டு வந்திருக்காளே.